ஸோ வெள்ளி விலை ஒரு பக்கம் உயர்ந்துட்டே போனாலும், நார்மலா விக்கிற இந்த கவரிங் ஜுவல்ஸா இருக்கட்டும், காப்பர் ஜுவல்ஸா இருக்கட்டும், இப்ப இமிடேஷன் ஜுவல்ஸ்ன்னு நெறைய வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத தேடி நெறைய பேரு அதோட ரேட்டும் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மைதானா மேம்? ஆமாப்பா. இப்ப இதெல்லாம் யூஸ் பண்ண முடியலன்னா, அடுத்து நம்ம எத தான் போவோம்? சொல்லுங்க. வேற எந்த உலகத்துல போய் நிக்கிறது நம்ம? காப்பரோட யூசேஜ் ரொம்ப இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் தாம்மா அதிகம். காப்பர் வெசல்ஸா தான் யூஸ் பண்றோம். காப்பர வந்து எப்பயாவது ரொம்ப ரேரா தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஆபரணமாக. பட் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் லைக் வெள்ளிக்கு அடுத்தபடியாக ஒரு உலோகம் ஏறுமா? அது என்ன உலோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது காப்பர் தான். ஓ! சரிங்களா? ஆனா காப்பர்ல நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, இல்ல வாங்க இதுலயோ முடியாது. இடிஎஃப் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாதுடாம்மா. ஸோ காப்பர் வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்ன்னு கேட்டீங்கன்னா, எம்சிஎக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அங்க மட்டும் தான் நீங்க காப்பர வாங்க முடியும். ம். ஆனா அது வந்து அதுவுமே உங்களுக்கு பேப்பர் தான். நீங்க பிசிக்கலா பார்க்க முடியாது. ஸோ நீங்க வாங்கலாம். அல்லது ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்காங்க. ம். கவர்ன்மென்ட்டோட ம். கம்பெனிஸே இருக்காங்க. ஹிந்துஸ்தான் காப்பர்ன்னு அதுக்கு பேரு. அந்த இத நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, காப்பர் ஏறும்போது கண்டிப்பா அந்த கம்பெனி ஷேர் விலை என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ஏற ஆரம்பிச்சிடும். ம். காப்பர் யூசேஜ் மெயினா ஏசி வயர்ஸ்லலாம் பார்த்திருப்பீங்க. ஆமா. ஸோ நெறைய இடத்துல அந்த மாரி யூஸ் பண்றாங்க. ஸோ ஆமா. 3வது மெட்டலாக மெதுவாக இந்த காப்பருடைய பயன்பாடு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் பிரீசியஸ் மெட்டல் அளவுக்கு இந்த பேஸ் மெட்டல்ஸ் வராது. ஆனாலும் எம்சிஎக்ஸ்ல மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுல சில்வர், கோல்டு வாங்குறவங்கலாம் இருக்காங்க. இந்த 1 வருஷத்துல லட்சக்கணக்குல சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க. அது லட்சக்கணக்குல அங்க விட்டவங்களும் இருக்காங்க. ஏன்னா, அங்க ஷார்ட் செல்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ பை பண்ணியிருந்தவங்களுக்கு நல்ல லாபம். ஆஹா விலை இறங்கிடும்னு நெனச்சவங்களுக்கு அங்க நஷ்டமாயிடும். ஸோ அந்த மாரி எம்சிஎக்ஸ்லயும் கோல்டு, சில்வர், காப்பர், நிக்கல், அலுமினியம் இந்த மாரி ப்ராடக்ட்லாம் ஒரு 9 ப்ராடக்ட் இருக்கு. அதெல்லாமே வந்து டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவோம். கான்ட்ராக்ட்ல வாங்கி விக்கிறது. ஸோ நல்லா தெரிஞ்சவங்க அங்க போய் என்ன பண்ணுவாங்க, அங்க வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ராலிய யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இது நம்ம இந்த ப்ரீசியஸ் மெட்டல் மாரி அதுக்கு ஒரு கேட்டகரி இல்ல. இருந்த போதிலும், இந்த இந்த நகைகள் எல்லாமே இந்த அளவு விலை அதிகமாக இருக்கும்போது, பெண்களுக்கு என்ன தேவைப்படும்? ஆல்டர்னேட் அப்படிங்கும்போது இந்த நகைகளுக்கா தான் வருவாங்க. அதனால தான் அதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே மாரி இருக்குது. கிளிட்டரிங் எல்லாம் அதே குடுக்குறாங்க. ஸோ அந்த நகைகள் இப்போ அவங்க இத யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விலைய ஏத்தி வச்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால, அதனால தான் அதோட விலை ஏற்றம் என்பது அங்க தெரிகிறது.